கலைஞர் 1000 கள்ளக்குடி என்ற ஊரை டால்மியாபுரம் என மாற்றினர். இந்த அடிப்படை வட இந்தியர்களின் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தென்னிந்தியர்களின் சுரண்டலாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினரால் பார்க்கப்பட்டது. அதை எதிர்த்து போராடும் வகையில் கள்ளக்குடியில் ரயில் மறியல் ஏற்படுத்தினர் கலைஞர் அவர்கள். தண்டவாளத்தில் தலையை வைத்து படுத்தார்கள். அந்த பெரிய போராட்டத்தின் விளைவாக 6 பேர் இறந்து விட்டனர். கலைஞர் அவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அதை அனுபவித்தார். ஆனால் அப்பொழுது அந்த பெயரை மாற்ற முடியவில்லை. அதற்கு பின்னால் கலைஞர் அரசு வந்ததுக்கப்புறம் அந்த டால்மியாபுரம் என்ற ஊரை பெயரை கள்ளக்குடி என்று மாற்றினார். அதனால்தான் அவருக்கு கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே இவ்வாறெல்லாம் பாடல் எழுதப்பட்டது. ஒரு ஆதிக்க சுரண்டல் இன்று இருக்கிறது. அதை முன்னவே அடிப்படையிலிருந்து அறவே எதிர்த்தவர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள்.